மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் நாடகம் ஆடுவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய கட்சியின் தலைவர் விஜய், 1969 மற்றும் 1977 ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியைப் போல 2026ஆம் ஆண்டிலும் ஏற்படும் என்று கூறினார். மக்கள் மனதில் தவேக நெருக்கமாக இருப்பது ஆளும் கட்சிக்கு நெருக்கடியாக அமைந்துள்ளதாக கூறிய விஜய், பண்ணையாளர்கள் போல செயல்படும் ஆளும் கட்சியினர் மக்கள் மீது கவலை கொள்ளாமல் பணம் சுரண்டுவதிலேயே ஆர்வம் காட்டுவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மும்மொழி கொள்கையை தவேக எதிர்ப்பதாக கூறிய விஜய், மத்திய அரசும் மாநில அரசும் நாடகமாடுவதாக கடுமையாக சாடியுள்ளார். கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி. யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நம்ம ஊர் சுயமரியாதை ஊர். நாம் எல்லாரையும் மதிப்போம், ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? அதனால் நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம்.